ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஈஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிஞ்சுகுருமா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்ஸ், பிகாஸ் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிடுச்சு. இன்னும் மேலும் மேலும் உங்கள் ஆதரவும் உங்கள் அன்பும் தேவைப்படும். 1000 2000 ஆகணும், 2000 4000 ஆகணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். நல்லபடியாக எல்லாம் நல்லா நடக்கணும். சரி, மேலும் மேலும் போவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வீடியோ போடுங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ இருக்குது, நிறைய வருது. இந்த அடுத்து சிவராத்திரி வருது, அதுக்கு போவோம். அதுக்கடுத்து குளுமாயம்மன் கோயில் திருவிழா வருது, அதுக்கும் போவோம். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வரும். சமயபுரம் தேர் திருவிழா இருக்குது, அதுக்கும் போவோம். நம்ம மாப்பிள்ளைக்கு கல்யாணம் வருது, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்துடுது, ஏசி வரப்போகுது, ஏர் ஆயில், பவுடரு, ஸ்னோ எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு இடத்துக்காக போவோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்றத அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்ம வர வேண்டிய ஸ்பாட் வந்துருச்சு. ஸோ இதுதான் மணப்பாறை திண்டுக்கல் ஹைவே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி மணப்பாறை திண்டுக்கல் ஹைவேக்குள்ளே லெஃப்ட்டு போனீங்கன்னா மணப்பாறைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே மணப்பாறை நல்லாண்டவர் கோயில். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்றதை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வருவோம். உள்ளே போன உடனே ராஜகோபுர வேலை நல்லா நடந்துகிட்ருக்கு. பெரிய பெரிய யானை, குதிரை இதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய சிலைகளோட உள்ள பூதகணங்கள், இந்த மாதிரின சிலைகள்லாம் நிறைய இருக்கும். இந்த சாமி வந்து நிறைய பேர்த்துக்கு குலதெய்வமாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்க்குற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த சாமி குலதெய்வம் வந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உள்ளே இருக்க சாமி வந்து பெருமாளுடைய ஒரு அவதாரமாக இங்கே கருதப்படுது. அதே மாதிரி முத்துக்கருப்பண்ண சாமியும் இங்கே இருக்காங்க. உள்ளே இருக்க சாமி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள கருவறை நான் எடுக்கலை, ஸோ இது மாதிரி தான் இருக்கும் உள்ள சாமி. மாமுண்டி என்கிற நல்லாண்டவர் இப்படி தான் இருப்பார். வாங்க அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வருவோம். கோயிலில் கொடுக்குற துண்ணூரை எடுத்து மடிக்கும்போது அதில் இருக்க டேட் யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? நான் அந்த மாதிரி நோட் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி நோட் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னோடய பர்த்டே டேட்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டோட பர்த்டே டேட்டு. இந்த டேட்டில் யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டேய், நீயும் கமெண்ட் பண்ணுறா. ஸோ சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இங்கே இப்போது எதுக்கு வந்திருக்கோன்றதை லெட் எக்ஸ்பிளைன். இங்கே பார்த்தீங்களா ஜீப்பில் எவ்வளோ தோரணையாக முருகனை. பெருமாள் கோயிலில் ஏதுரா முருகன்னு பார்க்குறீங்களா? நம்ம பாத யாத்திரை போக போகிறோம், அது பழனிக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். இது பாத யாத்திரை போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை,
பாத யாத்திரை போகிற அளவுக்குலாம் இங்கே தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. ஸோ இது என்னன்னா ஒரு சுமார் நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எங்கள் தாத்தா ஏற்படுத்தின ஒரு பழக்கம். பழனி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அன்னதானம் போடுறதா இது. அது இங்கே நல்லாண்டர் கோயில் நீங்கள் பார்த்த இப்போ நல்லாண்டர் கோயிலில் அன்னதானம் போட்டுட்டு அந்த உபயோகத்தை ஃபுல்லாக நாங்கள் ஏற்றுக்கிறது. ஸோ அந்த உபயோகத்தை நாங்கள் எடுத்து நடத்துகிறதா இது இந்த பண்பாடு. ஸோ இதை தொன்று நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது என்னென்னா எங்கள் தாத்தா இருந்து அருமூன்று ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அதையும் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ ஒருத்தவங்க விட்டுட்டு போன பழக்கத்தை எடுத்து பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதோட பெரிய லெகசி எதுவுமே கிடையாது. அது ஒரு போதை. இப்போ தாத்தாவை விட்டுட்டு போனது, அப்பா விட்டுட்டு போனது எடுத்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த அடிக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம குரூப்போட வழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரேயூரில் கிளம்புவாங்க. ஸோ இங்கே ஒரு ஹால்ட்டு, அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் ஒரு ஹால்ட்டாக போயிட்டு 5 நாள் முடிச்சுட்டு பழனியில் போய் அங்கே சாது பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மலை ஏறிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் இந்த நல்லாண்டார் கோயிலில் போடுற மதிய அன்னதானத்துக்கு மட்டும் எங்களோட உபயம். ஸோ எங்களோட உபயன்றனால நாங்களே எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு, ஒரு 20-25 சாமி இருப்பாங்க, மலை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறது வழக்கம். தாத்தா இருக்கும்போது பழனி அன்னைக்கு சாது பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அங்கேயும் போய் நாங்கள் சாப்பாடை சர்வீஸ் பண்ணிவிட்டு பழனிக்கும் போய் மேலே சாமி பார்த்துட்டு வருவோம். ஸோ தாத்தா இறந்ததுக்கப்புறம் அது பண்ணுறது கிடையாது, இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இங்கே உபயம் பண்ணணும், இல்லை டொனேஷன் கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது பொருளாக வாங்கி தரணும்னா நான் கீழே இந்த இது நடத்துகிறவரோட நம்பரு, நேமு இதெல்லாம் டீட்டெயில் தரேன். நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசிக்கோங்க. நீங்கள் இப்போ அதுக்கு சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் இந்த உபயம் மட்டும்தான் பண்ணுறோம். இது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போம். இதில் கலந்துக்கணுன்னாலும் நீங்கள் வாங்க. மணப்பாறை டு திருச்சி ஹைவேல லெஃப்ட்டில் இருக்குது. மணப்பாறைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே நல்லாண்டர் கோயில் இருக்குது. இங்கே நீங்கள் கலந்துக்கலாம். இதுதான் நாங்கள் காலங்காலமாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். பூஜையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பழனிக்கு பாத யாத்திரையாக போகிற சாமிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம். சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடு போடுறது பெருசு இல்லை, இலை எடுக்கிறதுல தான் போட்டியே. வாங்க இந்த இலையை எடுத்துட்டு அடுத்து நம்ம ஒரு இலையை போட்டுட்டு உட்காருவோம். இந்த குரூப்போட ஷெட்யூல் பார்த்துட்டிங்கன்னா 7 நாள் வரும். நீங்கள் குரூப்போடையும் கலந்துக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணாலும் நீங்கள் டொனேஷன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. மக்களே, அன்னதானம் நல்லபடியாக முடிஞ்சுது. நல்லாண்டார் கோயில் அன்னதானம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வருஷம் நெக்ஸ்ட் அன்னதானத்தில் மீட் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். பாய்.